ஹாய் கைஸ், ரீசெண்டாக நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இதுதான் இந்த ப்ராடக்ட். ஸோ இது வந்து ஒரு மொபைல் ஹோல்டர். ஆக்சுவலாக நான் ஏன் இந்த மொபைல் ஹோல்டர் வாங்கினேன்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக் லாக் சிஸ்டம் இருக்குது. பட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது வந்து ஓகே தான். பட் மொபைலோட க்ரிப்பு வந்து உங்களுக்கு கம்பல்சரியாக வந்து இந்த ப்ராடக்ட்டில் வந்து உங்களுக்கு இருக்காது. நீங்கள் வந்து ஒரு 60, 50, 70 அந்த ரேஞ்சில் நீங்கள் க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஒரு அமேசிங் ப்ராடக்ட். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து லாங் ஹைவேஸ் எடுக்கிறீங்க, எனக்கு வந்து ஹை ஸ்பீடில் போகிறப்ப இந்த ப்ராடக்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு நினச்சா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. மேபி மொபைல் வந்து பறந்து போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, எனக்கு வந்து 70 போகும்போது மொபைல் வந்து ரொம்ப வைப்ரேஷன் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. இது நான் வந்து பிளிங்கிட்டில் தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு அமேசானில் போட்டிருந்தேன். அமேசானில் வந்து ஒரு ஸ்கேம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரீஃபண்ட்லாம் வாங்கிட்டு பிளிங்கிட்டில் தான் வாங்கினேன். இந்த பைக் ஹோல்டரை நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய எக்ஸ்ட்ரீம் 250 தான் வாங்கலான்னு நான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் இருந்தாலும் என்னோடய ஸ்ப்ளெண்டருக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போட்டு எப்படி இருக்குது சிட்டியில் அண்ட் வந்து இந்த சின்ன சின்ன ஸ்பீட்ஸ்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணலாம் தான் நான் இதில் போட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா தான் வாங்கலாமா நம்மளோட எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாவான்னு இருந்தேன். ஸோ நீங்கள் யாராவது வாங்குற மாதிரி இருந்தால் இதை விட கொஞ்சம் பெட்டரான ப்ராடக்ட்டே வாங்கிக்கோங்க. ஸோ அந்த நம்மளோட எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகாது. அண்ட் நிறைய பேர் வந்து என்னோடய எக்ஸ்ட்ரீமோட ப்ரோஸ் கான்ஸ் வந்து இது வரைக்கும் நான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன்னு ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ரிவ்யூவும் கூடிய சீக்கிரத்தில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.